கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 127ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது எரேமியாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான யுத்தங்களை நாம் சந்தித்து வருகிறோம். சரீரத்திலே படுகிற வியாதிகளை நிமித்தமாய் வருகிற யுத்தங்கள், நம்மை சுற்றி இருக்கிற சில நம்மை வெறுக்கிற, நமக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்கள் மூலமாய் வருகிற யுத்தம், குடும்பத்திலே பண கஷ்டம் வந்து அதின் நிமித்தமாய் வருகிற யுத்தங்கள் என்று எத்தனையோ விதமான யுத்தங்கள் உண்டு. வேலை ஸ்தலத்திலே கூட நமக்கு எதிராக செயல்படுவோர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக விதமான யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம் மேல் இரக்கமுள்ளவராக இந்த நாளிலே நமக்கு அவர் தருகிற வார்த்தை, பட்டயத்துக்கு இரையாவதில்லை. எந்த மனுஷர் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் ஒரு வழியாக உனக்கு முன்பாக வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் நிச்சயமாகவே சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிச்சயத்தோடு இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, எங்கள் மேல் அன்பாயிருக்கிற நீர் மெய்யாகவே நீர் எங்களை எல்லா விதமான யுத்தத்திலிருந்தும் விடுவித்து, யுத்தத்தினால் உண்டாகும் பட்டய குத்துகளுக்கு மடிந்து போகாமல் எங்களை காப்பாற்றி, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியால் எங்கள் பிராணனை பத்திரப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது இந்த வசனத்தையும் நாம் சேர்த்து அறிக்கை செய்வோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறதோ, அதுபோல கிரியையில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் வெறுமனே விசுவாசத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று அமர்ந்திராமல், உங்கள் கிரியையிலே தேவன் மேல் இருக்கிற பற்றையும் விசுவாசத்தையும் அவர் முன்பாக வெளிப்படுத்துங்கள். எந்த விதமான யுத்தம் உங்களுக்கு முன்பாக வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு அதை மேற்கொண்டு ஜெயமெடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கிரியையினாலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலமாய் இறங்கி கிரியை செய்வார். ஆமென். God bless you.